புத்தாண்டையொட்டி மாமல்லபுரத்தில் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சூரியராஜன் இணைப்பில் இருக்கிறார். சூரியராஜன், தற்பொழுது மாமல்லபுரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு பிறந்த முதல் நாளிலே பார்த்தோன்னா சர்வதேச சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக அந்த பகுதி வருகை தந்திருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக இந்த மாமல்லபுரம் பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக மாமல்லபுரம் பகுதி வருகை தந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரம் வருகை தந்ததன் காரணமாக மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை செல்லும் சாலை முற்றிலுமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுது. அதாவது கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வெளியே வர முடியாமலும், அதே போல வெளியே இருந்து மக்கள் கடற்கரை செல்ல முடியாமலும் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகிட்ட பேசுவோம். சார், இந்த மாமல்லபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரமாக இந்த பிரச்சனை இருக்குது சார்? நாங்கள் ஆக்சுவலாக மதியானமே வந்துட்டோம். அங்கே மெயின் ரோட்டில் இருந்து வர்றப்போ கார் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டக் ஆகிடுச்சு. மெயின் ரோடு அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பஸ் அங்கேயே டிராஃபிக்கில் ஹோல்ட் ஆகிருந்தது. பஸ்லேயும் வர முடியாது, ஆட்டோலையும் வர முடியல. நாங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இந்த காரை நிறுத்திட்டு அங்கே ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து நடந்து தான் வந்தோம். இவ்வளோ தூரம் வந்துமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் போக முடியல, அங்கேருந்து யாரும் வெளியில் வர முடியல. யாராவது 2 பேர் போலீஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம். யாருமே டிராஃபிக் போலீஸும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஜனங்களே எப்படி உள்ளே போகிறது என்னென்னு தெரியாமல் தான் நின்றுட்டுருக்காங்க. நானுமே குழந்தை பீச் போகணுன்ட்டு ஆசைப்பட்டான்னு தான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஆனால் பார்க்க முடியல. இப்போ போயிட்டு அப்போ வேறு ஏதாவது வீக் டேஸில் தான் வரணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது மத்தியானம் ஒரு 2 o'clock இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே நின்னே ஒரு 1/2 hour ஆச்சு. அங்கேருந்து நாங்கள் நடந்தது ஒரு 1 hour நான் நடந்து வந்துடுவோம். ஸோ டோட்டலாக 1.5 மணி நேரமாக அப்படி தான் இருக்குது. மேலும் மாமல்லபுரத்துக்கு கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்கிட்ட பேசுவோம். சார், இந்த மாமல்லபுரத்தில் போக்குவரத்து எவ்வளோ நேரமாக இருக்குது? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸும் வந்துட்டு இருப்போங்க. இந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல்லாம் வருது. இப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். மக்கள் இந்தாண்டி போக முடியல, அந்தாண்டி வர முடியலைங்க. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்க. ஒரு 2 போலீஸு 4 பேர் இருந்தாங்கன்னா இல்லை கீழேருந்து அதுக்கான ஃபாலோ பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் ஆக இன்னும் மக்கள் அதிகமாக வர ஆரம்பிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் டிராஃபிக் ஜாம் அதிகமாகுங்க. இது ஏதாவது போலீஸ் பார்த்து ஏதோ பண்ணாங்கன்னா ஆகுங்க. அதாவது மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஆங்கிலேய புத்தாண்டை கொண்டாட நேற்று முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த மாமல்லபுரம் பகுதி வருகின்றிருக்காங்க. தொடர்ச்சியாக மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 5 ரதம், கடற்கரை கோயில், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டைகள் என பல்வேறு இடங்களில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் யாருமா இந்த பகுதியில் சுற்றி பார்த்தாலும் கூட மாலை நேரத்தில் இந்த கடற்கரை செல்ல மக்கள் ஒரே நேரத்தில் இந்த பகுதியில் குவிந்த காரணமாக தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாமல்லபுரம் போலீசார் அதாவது சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மாமல்லபுரம் பகுதி வரக்கூடிய அனைத்து வாகனம் மாமல்லபுரம் அந்த பகுதியில் நுழைவு பகுதியில் நிறுத்தியிருக்காங்க. அதே போல புதுச்சேரியிலிருந்து மாமல்லபுரம் வரக்கூடிய அனைத்து வாகனமே மாமல்லபுரம் பகுதி நகர் பகுதிக்கு அனுமதிக்காமல் வெளியே நடத்திய காட்சியாக பார்க்க முடியுது. எனவே ஒரே நேரத்தில் இந்த கடற்கரைக்கு இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனம், ஆட்டோ, கார், பொதுமக்கள் என அனைவருமே குவிந்ததன் காரணமாக தான் இந்த மாமல்லபுரம் பகுதியில் போக்குவரத்து சில ஒரு சிக்கி இருக்கக்கூடிய நிலைமையாக பார்க்க முடியுது. சூரியராஜன், மாமல்லபுரத்தில் குறிப்பாக அங்கே கூட்டம் அலைமோதி காண முடிகிறது. கூட்டத்தை சொந்த ஊர்களிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வெளியூர்களிலிருந்தும் நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. வேற எந்தெந்த பகுதிகளெல்லாம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது? கண்டிப்பாக. அதாவது சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த மாமல்லபுரம் பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த மாமல்லபுரம் பகுதியில் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நேற்றைய தினத்திலே இந்த பகுதியில் வருகிறாங்க. இருந்தாலும் கூட இந்த ஆங்கில புத்தாண்டை நள்ளிரவு 12 மணிக்கு வரவேற்றாலும் கூட தொடர்ச்சியாக இன்று காலை முதலே இந்த மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் துறை கட்டுப்பார்க்கக்கூடிய பகுதி கடற்கரை கோயிலில் 5 ரதம், வெண்ணெய் உருண்டைகள், அர்ஜுனன் தபசு பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தாலும் கூட மாலை நேரத்தில் இந்த கடற்கரைக்கு சென்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை வந்திருக்காங்க. இந்த மேலும் இங்கே பண்ணிட்டு பேசுவோம். சார், மாமல்லபுரத்தில் இந்த மாதிரி கூட்டம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, எவ்வளோ நேரம் டிராஃபிக் இருக்கு?
சார் இப்போ நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் கூட்டமாக இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஒரு போலீஸ் கூட இல்லை. கொஞ்சம் காவல்துறை வந்தால் கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறதுனால குழந்தைங்களாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோங்க சார். ஒரே நேரத்தில் வந்து மக்கள் குவிந்ததன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. வரலாறு காணாத அளவில் ஒரே நேரத்தில் மக்கள் குவிந்ததன் காரணமாக தான் மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை பல்வேறு தெருக்கள் வந்து இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இருந்தாலும் கூட இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து போலீஸை வந்து கட்டுப்படுத்த உடனடியாக போலீசாரை நியமித்து இந்த போக்குவரத்து சரி செய்யணும் தான் இந்த இருக்கக்கூடிய சுற்றுலா பயணியுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.